Hi friends, எல்லாரும் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா நம்ம வாஷிங் மெஷின் தான். வாஷிங் மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ரன் ஆகுற சவுண்ட் கூட கேட்கும். இப்போ சுவிட்சை போடுறேன். ஆனால் பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷின் ஓடல. அது என்ன காரணம் அப்படின்னா இது கொடுத்துருக்க அந்த பின்னும் அந்த ஜாக்கெட்டும் வந்து கொஞ்சம் ஃபயர் ஆயிருக்கு. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் கழட்டி இதை ஆஃப் பண்ணிடுறேன். கழட்டி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அது வந்து எரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பார்க்காம இப்படி விட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த பின் அப்படியே மொத்தமாக எரிஞ்சு இந்த வயர் வழியாக நமக்கு வந்து கரண்ட்டு கீழே வந்துடும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாஷிங் மிஷினால பாத்ரூமில் தண்ணி வர ஏரியா. தண்ணி பட்டாவே கரண்ட் உடனே வந்து ஷாக் அடிக்கும், பெரிய பிரச்சனை. அது மாதிரி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எது இருந்துச்சு அப்படின்னா உடனே மாற்றிடுங்க. அது இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று வந்து ஓவர்லோடாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த பின்னுக்கும் இந்த சாக்கெட்டுக்கும் சரியான தொடர்பு இல்லாமல் லூஸாக இருக்கும். சில பின் வந்து சரியாக டச் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பினில் தான் வந்து எர்த்து கொடுத்துருப்பாங்க. இந்த எர்த்து நம்ம வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி. அந்த எர்த்து கொடுக்காம பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை உண்டாயிரும். வந்து ஏன்னா வந்து எர்த்து கொடுத்தா அப்படின்னா டக்குன்னு ஏதாவது இது மாதிரி ஆன்ச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம பிரேக்கர் ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லைன்னா மெயினே வந்து இதாயிரும். ஆனால் அந்த எர்த்தை வந்து சரியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இப்போ இது வந்து கழட்டிக்கிறேன். கழட்டுறதுக்கு முன்னாடி உங்களோட மெயினை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வச்சுன்னா அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஹலோ, இது கொடுத்துக்க போர்டெல்லாம் கழட்டி எடுத்துருவோம். இப்போ அது கொடுத்த போர்டெல்லாம் நம்ம கழட்டிட்டோம். பேக்கில் கனெக்ஷன் மாற்றிடுங்க. எப்படி இருந்துச்சோ அப்படி நீங்கள் மாட்டிட வேண்டியதுதான். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோட்டோவோட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எல்லோ வயரு இதுதான் வந்து எர்த்து. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ். அவ்வளோதான். இது எர்த்து. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரைட் சைடில் தான் வந்து ஃபேஸை கொடுப்பாங்க, கரண்டை கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் கொடுப்பாங்க. மேலே வந்து எர்த்தை கொடுப்பாங்க. அதனால் வந்து உங்கள் ரைட் சைடு தான் எப்பவுமே வந்து கரண்ட் வரும். அதனால் இந்த இதுதான் உங்களுக்கு கரண்ட்டு. இப்போ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இது வந்து இந்த லாக் டைப்னு சொல்கிறது. இப்படி நீங்கள் குத்தி விட்டாவே இது வந்துடும். இப்போ வர மாடல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போல்டு போட்டிருக்கும். அதிக நம்ம இதை கழட்டிட்டோம். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். இருந்தாலும் ஏற்கனவே கொஞ்சம் தீஞ்சு போயிருக்கு. இந்த சைடு தீஞ்சு போயிருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணுறது சரியில்லை. அதனால் நம்ம இதை வந்து கழட்டி எடுத்தாச்சு. இப்போது இது வந்து புதுசு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து மேற்பக்கம் வச்சுட்டு ஒரு சைடை இது குட்டியில் குத்துங்க. அப்புறம் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போய் செட் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கனெக்ஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கொடுத்துருவோம். இது கரண்ட்டு. எப்பவுமே வந்து வயரை கொடுத்து டைட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக இருக்கணும். லூஸ் கனெக்ஷன் இருந்தாவே இந்த மாதிரி பிரச்சனை வரும். வந்து இந்த மாதிரி லூஸ் கனெக்டாக இருந்தாவே லோடு இழுத்து இந்த எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இருந்தால் வயரு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் எப்பவுமே அந்த வயர் கனெக்ஷன் இருக்கும்போது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, இப்போ எர்த்து நம்ம இங்கே கழட்டோம். எர்த்து இங்கே கொடுத்துருவோம். இப்போது இது வந்து நியூட்ரலு 3 வேர் இருக்குது மொத்தமாக. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நியூட்ரலும் சரி ஃபேஸும் சரி எந்த வயராக இருந்தாலும் நீங்கள் டைட் பண்ணும்போது நல்லா டைட்டாக கரெக்டாக உள்ளே ஏறி செட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கங்க.
அவ்வளோதான். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டாச்சு. நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சோ அதை நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து கொடுத்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு முடிக்காச்சு. இது எப்படி இருந்துச்சோ அதை மாற்றிடுவோம். வச்சு ப்ரெஸ் பண்ணாவே இது வந்து பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த போட்டாலும் எடுக்காது. என்ன காரணம்னா இப்போ வந்து இதை நம்ம வந்து கொடுத்தாலும் எடுக்காது. என்ன காரணம்னா இது வந்து தீஞ்சு போச்சு. இப்போ இதை நம்ம மாற்றிடுவோம். இது வந்து ஸ்க்ரூ டைப் இல்லை. இப்போ ஃபுல்லாகவே மோல்ட் பண்ணியிருப்பாங்க. இது வேறு வழி இல்லை. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்லீவ் எடுத்து வயர் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இது வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சாச்சு. 3 இது இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்று வந்து எர்த்து, ஒன்று வந்து ஸ்பேஸு, ஒன்று வந்து நியூட்ரல், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 3. இப்போ இது வந்து நம்ம புதுசாக வாங்கினது. இப்போ இதை நம்ம கழட்டி கனெக்டிங் பண்ணிடுவோம். இப்போது இது கழட்டி எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இது ஒன்று மஞ்சள் க்ரீன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பாடி எர்த்து, நம்ம எர்த்து. பிளாக் வந்து நியூட்ரலு, ரெட்டு வந்து ஸ்பேஸ், அது மாதிரி கொடுத்துருங்க. சரியா? இப்போ எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டோம். இது உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து ஸ்பேஸ் வரும், லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே மாற்றி கொடுக்கும்போது இந்த சைடு வரும். அதனால் வந்து நம்ம ஃபேஸை வந்து இங்கிட்டும், நியூட்ரல் வந்து இந்த சைடும் கொடுக்கணும். ரைட் சைடில் வந்து கரண்ட்டு ரெட் ஒயரையும் கொடுத்துட்டோம். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் பிளாக் ஒயரு. இங்கே மேலே வந்து பெரிய பின்னில் வந்து எர்த்து, இது வந்து எல்லோ அண்ட் க்ரீன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிடணும். வேலை முடிச்சு இப்போ மேலே உள்ள கப்பை போட்டு அதை டைட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து 3 பின்னை மாட்டியாச்சு. ஓகே, இதுவும் நம்ம ஓகே ஆச்சு. இப்போ நான் வந்து கரண்ட்டை ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எரியுது. இந்த இடத்துல சுவிட்சில் லைட் வச்சுக்குது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எர்த்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டு நம்ம டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான். இல்லை ப்ளக்கில் ஒரு ஹோல்டரில் வந்து லைட் 2 வயரை போட்டு அதை செக் பண்ணிடுவோம். நான் வந்து இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ரைட் சைடு தான் கரண்ட் இருக்கும். கட் பண்ணிட்டு இன்னொரு வேலை ரெண்டு வரையும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு இப்போ நான் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். கொஞ்சம் லூஸாக இருக்கும் வயரு. பார்த்திங்க அப்படின்னா லைட்டு நமக்கு எரியுது. இதே மாதிரி இப்போ வந்து இது வந்து கரண்ட்டு. நம்ம எர்த்தை வந்து அங்கே வச்சு செக் பண்ணணும். ஆஃப் பண்ணுறேன். இதுதான் நம்ம எர்த்து. ஏன்னா இங்கே மேலே வந்து நம்ம எர்த்து கொடுத்துருக்கனால எர்த்தில் வந்து அந்த வயரை நான் இப்போ வைக்கிறேன். வச்சுட்டு ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது இந்த லைட் நமக்கு வந்து எரியணும். பாருங்கள், நம்ம எர்த்தில் வச்சாலும் இந்த மாதிரி எரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் எர்த் கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து 3 பின் 2 பின் 3 பின் இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். எர்த் கனெக்ஷன் ஒரு வீட்டுக்கு மிகவும் முக்கியமானது. சரி, இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த ப்ளக்கை மாட்டுறோம். மாட்டியாச்சு. இப்போ நான் சுவிட்சை போடுறேன். சுவிட்சை போட்டு நம்ம வாஷிங் மிஷினை கொடுத்து பார்ப்போம். வாஷிங் மிஷின் வந்து நமக்கு ரன் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பிளக்காக இருந்தாலும் சரி, அது மாதிரி கொஞ்சம் மெதுவாக எரிஞ்சிருந்தாவே உடனே வந்து அதை மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து பெரிய விபத்துலேருந்து நம்ம வந்து தவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.